ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலா டிசைன்ஸ். இன்னைக்கான சிம்பிள் டிப்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து நம்ம மீட்டர் செயின் தான் ஒட்டிட்டுருக்கோம். ஸோ மீட்டர் செயின் ஒட்டும் போது இந்த மாதிரி லீஃபு இந்த பேட்டர்னுக்குலாம் ஒட்டும் போது நம்ம எப்படி ஒட்டணும் அப்படின்னு சொன்னால், இந்த லீஃபு வந்து பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் விரிஞ்சு வந்து நடுவில் வந்து அந்த ஸ்டெம் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், 3 பார்ட்டும் தனித்தனியாக நம்ம கட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு லீஃபோட ஷேப் வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும். இப்போ நான் 3க்கும் தனித்தனியாக கட் பண்ணி ஃபஸ்ட்டு சென்டர் லைனில் எனக்கு எவ்வளோ தேவையோ அதை தான் நான் ஃபஸ்ட்டு ஒட்டணும். அப்போ தான் வந்து எனக்கு அந்த லீஃபோட ஃபினிஷிங் பர்ஃபெக்டாக கிடைக்கும். லெஃப்ட் ரைட்டு ஒட்டிட்டு அதுக்கப்புறம் சென்டர் ஒட்டிங்கன்னா கேப் வரும். ஸோ நான் ஃபஸ்ட்டு சென்டருக்கு தேவையானதை கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை ஒட்டிடுறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடோ இல்லை லெஃப்ட் சைடோ ஒட்டிக்கணும். ஸோ நான் ரைட் சைடு கட் பண்ணி வச்சுருக்கிறத ஒட்டிக்கிறேன். கரெக்டாக அந்த குழிவு, இந்த முன்னாடி வி ஷேப் வந்து பர்ஃபெக்டாக வரணும். நமக்கு இந்த இடம் ஜாயிண்ட் வந்து பர்ஃபெக்டாக வரணும் நமக்கு. அடுத்து நான் லெஃப்ட் ஒட்டுறேன். ஸோ லெஃப்ட் ஒட்டும் போதும் அதே மாதிரி அந்த லீஃபோட ஃபினிஷிங் நமக்கு பர்ஃபெக்டாக வரணும். ஸோ கரெக்டாக ஒடுக்கி, ஏன்னா நம்ம க்ளூ அப்ளை பண்ணியிருக்கோம், இது மீட்டர் செயின் தான். ஸோ அந்த ஷேப் வி ஷேப் வந்து நமக்கு பர்ஃபெக்டாக, திலகமோட அந்த கூம்பு ஷேப் இந்த இடத்துல ஒரு வி மாதிரி வர்றது வந்து நமக்கு பர்ஃபெக்டாக வரணும். அந்த அளவுக்கு ஒட்டணும். அப்போ ஃபஸ்ட்டு நான் சென்டரில் அந்த நரம்பு மாதிரி இருக்கிறத ஒட்டிடுறேன். அப்புறம் ரைட்டோ லெஃப்டோ ஒட்டி கரெக்டாக இந்த இடத்துல அந்த ஜாயிண்ட் வி பார்ட்டு கரெக்டாக வர மாதிரி ஒட்டுறோம். இன்னைக்கான சிம்பிள் டிப்ஸ் இதுதான். தேங்க்யூ.